ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்ட்ட வெறும் ரூ. 500 மட்டும் இருந்தா போதும், இந்தியாவோட டாப் கம்பெனிஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னா என்ன நம்புவீங்களா? உண்மதாங்க. கம்பெனின்றத ஒரு பெரிய பீஸான்னு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு குட்டி பார்ட் தான் ஷேர். அத தான் நீங்க வாங்குறீங்க. அத வாங்குறது மூலியமா நீங்க அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ஷியலான ஓனரா மாறுறீங்க. அது சரி சித்து, அந்த குட்டி பீஸாவ கம்பெனி ஏன் நமக்கு தரணும்? ஸோ, ஒரு கம்பெனி வளரணும்னு நெனச்சா, அதுக்கு நெறைய கேஷ் ஃப்ளோ வேணும். அந்த கேஷ எய்தர் லோன்ஸாவோ ஆர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனிய லிஸ்ட் பண்றது மூலியமா ஒரு கம்பெனி கிளைம் பண்ணிக்க முடியும். பேங்க்ஸ் கிட்ட போய் லோன்ஸ் வாங்கும்போது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணிய அவங்க ஒவ்வொரு மந்த் ஆர் குவார்ட்டர் பே பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணும்போது இந்த மாரி ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் எதுவுமே கம்பெனிஸ் பே பண்ண வேணாம். ஸோ, இந்த கேஷ வச்சு அந்த கம்பெனிஸ் அவங்களோட அவுட்லெட்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கோ ஆர் புது பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு கம்பெனில மேஜர்லி யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க, ரீட்டெயிலர்ஸ் இருப்பாங்க, எஃப்ஐஏஎஸ் இருப்பாங்க, டிஐஏஎஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா புரமோட்டர்ஸ் இருப்பாங்க. சரி சித்து, அப்ப இந்தியால இருக்க எல்லா கம்பெனிலயும் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணி என்னால பயங்கரமா காசு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ, ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் நல்லா இருந்து, உங்களோட அனாலிசிஸ் அந்த இடத்துல உங்களோட மணி குரோ ஆகும்ன்னு சொன்னா மட்டும் தான், நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இது தெரிஞ்சா நானே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டேனான்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. அதுக்கு தான் நம்ம பேஜ் இருக்கு. உங்கள பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கொண்டு போக வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கும். இந்த மாரி இன்னும் நெறைய இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோ.